வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு தோட்டத்திலையும் சரி, சந்தையிலையும் சரி, மிகவும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காய்கறி தான் கோவக்காய். பலரும் இத சாதாரண காய்கறி என்று நினைத்து தவிர்த்து விடுகிறார்கள். ஆனா இந்த சிறிய கோவக்காயில மறைந்திருக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். இதுல நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. இது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும், கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்தும். இப்படின்னு பலவிதமான நன்மைகளை கொண்டதுதான் கோவக்காய். இந்த வீடியோல கோவக்காய் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய 10 மருத்துவ நன்மைகள் என்ன, யாரெல்லாம் இதை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும், யார் இந்த காயை தவிர்க்க வேண்டும், எப்படி சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும், எவ்வளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கோவக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். 100 கிராம் கோவக்காயில பொதுவா குறைந்த கலோரி, அதிக நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, கால்சியம், அயன், மெக்னீசியம், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாம் இருக்கிறதுனால உடல்ல பல உறுப்புகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. கோவக்காய் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த காயா கோவக்காய் இருக்குது. கோவக்காய் குறித்து பலரும் அதிகமாக பேசியிருப்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய சில இயற்கையான தாவர சேர்மங்கள் ரத்த சர்க்கரை அளவை சீரா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக இந்த ஒரு காயை உணவுல சேர்த்துக்கிறணும். இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து உங்க உணவுல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை வேகமா அதிகரிக்கிறத குறைக்கிறதுக்கு பயன்படுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒரு காய் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த உணவா இந்த காய் இருக்குது. ஆனா இந்த காய் மருந்துக்கு மாற்று இல்ல. நீங்க சர்க்கரை நோயாளிகளா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மருத்துவர் கொடுத்த மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த காயை சாப்பிடணும். நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டு இதை சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் என்னன்னா தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரையை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த காயை மட்டுமே அதிகமாக சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கிறணும். ஸோ எவ்வளவு அளவு எடுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் கோவக்காயை உணவில் தினமும் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த காய் பயன்படுது. ஏன்னா இந்த காய் ரொம்பவுமே குறைந்த கலோரி கொண்டது, அதிக நார்ச்சத்து கொண்டது. இதனால வயிறு நீண்ட நேரம் நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு இந்த காய் பயன்படுது. அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை குறைக்கிறதுக்கும் இந்த காய் பயன்படுது. ஸோ டயட்ல இருக்கிறவங்க உங்க உணவுல இந்த கோவக்காயை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கோவக்காய் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய டயட்ல இந்த காயை சேர்த்துக்கிறங்க. கண்டிப்பா நீங்க நல்ல ஒரு பலனை அனுபவிக்கலாம். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கோவக்காய் பயன்படுது. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நார்ச்சத்து ரொம்பவுமே முக்கியம். ஸோ கோவக்காய் குடலுடைய இயக்கத்தை சீரா வைக்கிறதுக்கு பயன்படுது. குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் குடல் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் இந்த கோவக்காய் பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவா கோவக்காய் இருக்குது. அடுத்து நான்காவது நன்மை என்ன, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகப்படுத்துறதுக்கு கோவக்காய் பயன்படுது. விட்டமின் சி இதுல நிறைஞ்சு இருக்கிறதுனால சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறதுக்கு கோவக்காய் பயன்படுது. ஸோ உடலுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மையை உடலுக்கு கொடுக்கறதுக்கு கோவக்காய் பயன்படுது. ஐந்தாவது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கோவக்காய் பயன்படுது. இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. மேலும் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இது என்ன, இதயத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைச்சு இதயத்திற்கு தேவையான நல்ல கொழுப்பை கொடுக்கறதுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்குது. இப்ப எல்லாமே இதயம் சார்ந்த நோய்கள் அதிகமாவே பரவி வருது. ஸோ அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம கோவக்காயை உணவுல
உணவுல வந்து நம்ம அடிக்கடி வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய இதயம் எப்பொழுதுமே பாதுகாப்பாவும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, கண் பார்வைய பாதுகாக்கிறதுக்கு கோவக்கா பயன்படுது. கோவக்காயில வந்து விட்டமின் ஏ வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணுதுன்னா, கண்ண ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், கண் பார்வையோட திறன அதிகரிக்கும், கண் உலர்தல் போன்றத தடுக்கிறதுக்கும் கோவக்கா பயன்படுது. ஸோ கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றத குறைக்கிறதுக்கு கோவக்கா பயன்படுது. 7வது நன்மை என்னன்னா, எலும்புகள பலப்படுத்துறதுக்கு கோவக்கா பயன்படுது. இதுல கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் கோவக்கால நிறைஞ்சு இருக்கிறதுனால, எலும்புகள் மற்றும் பற்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ எலும்பு சார்ந்த நோய்கள தடுக்கிறதுக்கும் கோவக்கா பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு கோவக்கா பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, கோவக்காயில இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கல்லீரலுடைய செல்கள பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா கல்லீரல்ங்கிறது நம்ம உடல் உறுப்புகள்ல முக்கியமான ஒரு உறுப்பா இருக்குது. ஸோ அத ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு கோவக்கா பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, தோல் அழக மேம்படுத்துறதுக்கு கோவக்கா பயன்படுது. கோவக்காயில விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் 2மே இருக்கிறதுனால, தோல்ல வரக்கூடிய சுருக்கங்கள், வயதான தோற்றம், தோல் பாதிப்பு போன்றவற்றைய குறைக்கிறதுக்கு கோவக்கா பயன்படுது. கண்டிப்பா நீங்க ஒரு யூத்தான ஒரு ஃபேஸ்ல இருக்கணும், ரொம்ப இளமையான ஒரு தோற்றத்துல இருக்கணும், ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கணும்னா, நீங்க கோவக்காய அடிக்கடி உணவுல பயன்படுத்திட்டு வந்தாலே போதும். இதுக்கு நீங்க பார்லருக்கு போயி செலவு பண்ணணும் அவசியமே கிடையாது. கோவக்காய் எடுக்க எடுக்க உங்களுடைய சருமம் நல்லாவே பளபளன்னு இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, உடல் சோர்வ குறைக்கிறதுக்கு கோவக்கா பயன்படுது. ஏன்னா கோவக்காயில இரும்பு சத்து இருக்குது, பிற தாதுக்களும் இருக்குது. ஸோ உடலுக்கு தேவையான சக்திய வழங்குறதுக்கு கோவக்கா பயன்படுது. சிலரெல்லாம் ரொம்ப டயர்டாவே இருப்பாங்க. காலைல எந்திரிக்கவே முடியாது அவங்கனால. அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சாலும் சில பல வேலைகள்லாம் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு உடல்ல வந்து சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாருமே கோவக்காய எடுக்க எடுக்க நல்ல ஒரு எனர்ஜி, சக்தி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிரும். உடல் ரொம்பவுமே புத்துணர்ச்சியா இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த கோவக்காய எப்படி சரியான முறையில சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். கோவக்காய நம்ம பொரியல் வச்சுக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம், சாம்பார், வறுவல், அவியல், பருப்பு சேர்த்து கூட்டு இந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கிறலாம்ங்க. ஆனா வறுக்கும்போது எண்ணெய கம்மியா ஊத்தி வறுங்க, அதிகமா ஊத்தி வறுக்காதீங்க. எப்ப சாப்பிட்டா நல்ல ஒரு ஆரோக்கியமான பலன்கள் வந்து கிடைக்கும்னா, மதிய உணவு, இரவு உணவு வாரத்துல 2லிருந்து 3 முறை நீங்க சேர்த்துக்கிட்டாவே போதும். தினமும் சாப்பிட அவசியம் இல்லை. ஸோ வாரத்துல 2 இல்லன்னா 4 முறை எடுத்துக்கிட்டா போதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு உங்க உடலுக்கு பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகள் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் இந்த கோவக்காய வந்து அதிகமா சாப்பிடணும் அப்படின்னா, சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக நீங்க இந்த காய வந்து அதிகமானா ஒரே நாள்ல அதிகமா இல்லங்க. வாரத்துல 4 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் உடல் எடைய குறைக்க நினைப்பவர்கள் அவங்களும் வாரத்துல ஒரு 4 நாள் எடுத்துக்கிறணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க, அவங்க வயதானவர்கள், இதயத்த ஆரோக்கியமா பாதுகாக்க விரும்புபவர்கள், அவங்க எல்லாருமே இந்த காய அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 முறையாவது நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மைகள கொடுக்கும். நாளைக்கு எவ்வளவு அளவு கோவக்காய் எடுத்துக்கிறணும்னா 50லிருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம்ங்க. இது ஒரு பெரியவர்களுக்கான அளவு. இதுவே குழந்தைகள்னா இதுல நீங்க பாதியா வந்து குடுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்க எடுக்கணும். ரொம்பவும் அதிகமா சாப்பிட வேண்டாம். அதாவது வாரத்துக்கு அதிகமா எடுத்துக்கிறங்க. ஆனா அன்னைக்கு அன்னைக்கு தினம் தினம் எடுக்கிறீங்களா, அப்போ வந்து அளவ வந்து கம்மியா எடுத்துக்கிறங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து நம்ம சாப்பிடணும். வந்து கோவக்காய வந்து எடுக்கக்கூடாது. அதாவது அப்படி யாருன்னா ரொம்ப சர்க்கரை அளவு குறைவா இருப்பாங்கல்ல, அதாவது குறைந்த ரத்த சர்க்கரை அளவு இருக்கிறவங்க, அவங்க இதுக்குன்னு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப குறைவா இருக்குது அப்படின்னு. அவங்க இந்த கோவக்காய வந்து சாப்பிடுறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க எடுக்கணும்னா, நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு தான் எடுக்கணும். நண்பர்களே, சிறியதாக தோன்றினாலும் இந்த கோவக்கா பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. இது பலவிதமான நன்மைகள கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த உணவ கண்டிப்பா உங்க உணவுல சேர்த்துக்கிறங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.